உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசுவை பார்க்க. எதற்கு வந்திருக்கிறோம்? துதிக்க வந்திருக்கிறோம், நினைத்து துதிக்க வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும் என்னை இயேசு எப்படி நடத்தினார் என்று சொல்லி, என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நினைத்து தேவனை துதிங்க. அவர் நினைக்கும்படியாக நினைத்து தேவனை துதிங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவே
வாரத்தையும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளையும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நேரத்தையும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நிமிடத்தையும் நொடிகளையும் யோசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. உம்மை துதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டேன். நான் துதிக்காவிட்டால் யாரையா துதிப்பார்கள்? இவர்களை துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. நம்பிக்கைக்கு உரியவனா என்னை மாத்துங்க, நம்பிக்கைக்கு உரியவனா என்னை மாத்துங்கன்னு சொல்லுங்க. நம்ம மேல தேவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை, நம்ம மேல தேவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை. 3 மாதம் கிருபையாய் பாதுகாத்தல்லவா, நம்பின தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற ஐயா. நம்பிக்கை எப்படி என் நம்பிக்கை வீண் போகாது, அதுபோல இயேசுவை என்னை குறித்து நம்பியிருக்கிற நம்பிக்கையும் நமக்கு வீண் போகாதபடி வாழ ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக வாழ. எந்த சூழ்நிலை வந்தால், எப்பேற்பட்ட தடை வந்தால், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள்ள நான் களி கூறும் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்
மகிழ்ச்சியா. மகிழ்ச்சி தான் எல்லாவற்றுக்கும். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்ததா? யாருக்கு? அரசனுக்கு. அநேக அலுவல்கள், அநேக விதமான சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள் இருந்த போதிலும் கூட அவருக்கு பெருத்த மகிழ்ச்சியா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, ஆலயத்தின் ஆராதனைக்குள் மகிழ்ச்சி, குடும்பத்தோடு ஆராதிப்பது மகிழ்ச்சி, முழுமனதோடு ஆராதிப்பது மகிழ்ச்சி. மகிழ்வு கர்த்தருக்குள்ளாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்ன மகிழ்ச்சி! உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
மனசில் இருக்கிறார். புரிஞ்சியாதே எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு பிரிக்காமல் பாதுகாப்பார். சூழ்நிலை எல்லாம் சொல்லவே கூடாது. அது குழந்தைத்தனமான ஒரு காரியம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாம். இதை விட பெட்டர் எதுவுமே கிடையாது. இதை விட மேன்மை ஒன்றும் கிடையாது. நீங்க எவ்வளவு சூழ்நிலை சொன்னாலும் கூட அது அவர் பார்வைக்கு, அவர் செவிகளுக்கு அது கேட்கப்படாது. மகிழ்வோ மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், தினமாக மகிழ்வோ இல்லையோ, ஓய்வு நாளிலே மகிழ்ந்து தேவனை ஆராதிப்பதுதான் நம் வாழ்க்கையிலே அழைப்புக்குரிய அடையாளமாய் இருக்கிறது. தேவன் நடத்தும் ஆழமான அனுபவத்தில், அர்த்தமான அனுபவத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். உட்கார்வோம்.